மேரு குன்றிலும் உளன் இன்னின்ற தூணிலும் உளன் நீ சொன்ன சொல்லிலும் உளன் இத்தன்மை காணுதி விரைவின் என்றான் நன்று என கனகன் சொன்னான் சாணிலும் உளன் சதகூறு இட்ட கோணிலும் உளன் மாமேரு குன்றிலும் உளன். அப்பா எங்க இருக்கான்லாம் கேட்கறியேப்பா, ஒரு இடத்துல அவர் அணுவா இருந்திருந்தால் நான் சொல்லலாம், அவன் விபுவன்றோ. அதாவது ரெண்டு வார்த்தைகள் நீங்க சித்தாந்தத்துல தெரிஞ்சுக்கணும். இன்னைக்கு நான் ஏற்கனவே சொல்லிட்டேன், ஒரு 4:20க்கு வைஷமியம் நைர்கிரண்யம்னு 2 வார்த்தை சொன்னேன். இப்ப இன்னொரு 2 வார்த்தை சொல்றேன். அணு விபு. அணு அணு சொல்லக்கூடாது, அணு ந விபு. அணுன்னு சொன்னா ஸ்பெசிபிக்கா ஒரு இடத்துல இருக்கும். இப்ப நம்ம ஜீவாத்மா இருக்குன்னு வச்சுங்க, நம்ம சரீரத்துல மட்டும்தான் இருக்கும், 4-5 பேருக்குள்ள போகாது. ஏதாவது அணுத்துவம், அணுத்வே சதி சேதனத்துவம் ஜீவாத்மா, இதுதான் டெஃபினிஷன் சித்தாந்தத்துல. சைத்தன்யம் இருக்கணும், ஞானம் இருக்கணும், அது கொஞ்சம் டவுட் தான். அதோட சேர்த்து அது அணுவா இருக்கணும், ஒரு இடத்துல இருக்கணும். அணுத்வே சதி சேதனத்துவம் ஜீவாத்மா, ஒரு இடத்துல இருக்கும், அவ்வளவுதான். பெருமாள் அப்படி இருக்க முடியாது. இப்ப பெருமாளும் அணுவா இருக்காருன்னு வச்சுங்க, ப்ராப்ளம் வந்துடும். இப்ப அவர் எங்கேயோ உப்பிலியப்பன் கோவில்ல இருக்கார், இப்ப பெருமாள் அங்க இருக்கார் அப்படின்னா, இங்க யாராவது கஷ்டப்படும் போது தவிக்கும் போது, இருங்க சார் அவர் இன்னைக்கு ராத்திரி உழவன் எக்ஸ்பிரஸ்ல வந்துருவார், நாளை கார்த்தால உங்களுக்கு அனுகிரகம் பண்ணுவார்னு சொன்னா, அப்ப நமக்கும் அவருக்கு என்ன வித்தியாசம்? உப்பிலியப்பன் கோவில்ல இருக்கும் போதே அவர் இங்க இருக்கணும். இங்க இருக்கும் போதே பகவான் ஹைதராபாத்ல இருக்கணும், ஹைதராபாத்ல இருக்கும் போதே தில்லியில இருக்கணும், தில்லியில இருக்கும் போதே சியாட்டில் இருக்கணும், சியாட்டில் இருக்கும் போதே காசால இருக்கணும், காசால இருக்கும் போதே அண்டார்டிகால இருக்கணும். ஒரே ஒருவன் ஒரு சமயத்தில் அத்துணை இடத்திலும் இருக்க வேண்டும். அதுக்கு விபுன்னு பேர், விபுத்வம். விபுத்வே சதி சேதனத்துவம் பரமாத்மா, அணுத்வே சதி சேதனத்துவம் ஜீவாத்மா. இதை நீங்க ஞாபகம் வச்சுட்டேன்னா நீங்க பகவத்கீதா லெக்சர்ஸ்லாம் ஈஸியா புரியும். கீதை புரிவது சுலபம் இல்லை, ஞாபகம் வச்சுங்க. I go to Gita classes, I kind of sit through the lectures of Gita, and Gita lectures are really good. You can't, I'm sorry to say this with all humility and modesty, சர்வலோகேஸ்வரன் உபனிஷத் சாரத்தை பிழிஞ்சு கொடுக்கிறாருன்னா அவ்வளவு ஈஸியா இருக்குமா? பின்ன அர்ஜுனன் கேட்டானேன்னா அதனாலதான் கேட்டான், அவன் அவ்வளவு இன்டெலிஜென்ட்டா இருக்கிறதுனால தான் கேட்டான். நம்ம ஃபர்ஸ்ட் கொஸ்டின்லே, சார் ஒன் டவுட் சார், நீங்க கிருஷ்ணர் மட்டும் நமக்கு கீதை சொல்லியிருந்தாருன்னு வச்சுக்கோங்க, 2வது ஸ்லோகம் மேல நகர்ந்திருக்காது சார், திரும்பி சொல்லுங்களேன், மறந்து போயிடுது, ப்ளீஸ் கம் அகைன், ஐ டிட் நோட் இட் டவுன். திரும்பி ஒரு வேர்ட் நம்மளை சொல்லி சொல்லி கிருஷ்ணர் நாங்க போறோம், இவனுக்கு பகவத்கீதையே சொல்லக்கூடாதுன்னு அவர் ஓடியே விட்டுருப்பார். அர்ஜுனன் எவ்வளவு புத்திவானா இருந்திருந்தா பெருமாள் சொல்ற வேகத்துல அவன் புரிஞ்சுட்டான். டவுட், அதுல வேற டவுட் கேட்பான். இப்ப என்னன்னா அதை புரிஞ்சுட்டு டவுட் கேட்பான். நமக்கு அவர் சொன்னதுலயே குழப்பம் வந்துடும், அது புரிஞ்சுக்கவே மாட்டோம். நீ தர்மக்ஷேத்திர இது என்ன சுவாமி, ஏன் இவா 2 பேரும் எனக்கு புரியல. இப்ப ஜீவாத்மா பத்தி இன்னொரு தடவை பிபிடியில போட்டு காமிங்களேன்னு கிருஷ்ணரை போட்டு குழப்பி ஒரு லிங்க் அனுப்புங்கன்னு சொல்லி, கீதை கடினம் நான் எழுதி தரேன், ஞாபகம் வச்சுங்க. யாராவது உங்களுக்கு சுலபம்னு சொன்னா they are trying to sell that heart to you. It is tough. இதே பாகவதம், ராமாயணம், மகாபாரதம் சுலபம். இதை நீங்க நன்னா புரிஞ்சுட்டேன்னு வச்சுங்க, அப்ப கீதை ஈஸி. ஏன்னா இதனுடைய விஷயத்தை தான் அங்க பெருமாள் சொல்றார். அப்ப அணுத்வே சதி சேதனத்துவம் பரமாத்மா. அப்ப இவன் சொல்றான், சாணிலும் உளன் சதகூறு இட்ட கோணிலும் உளன். அப்பா நீ அந்த பரமாத்மா எங்க இருக்கான்னு கேட்கறியே, கொஞ்சம் அசட்டுத்தனமா இருக்குப்பா. உன்னை போல் என்னை போல் அந்தந்த சரீரத்தில் இருப்பவன் அன்று, எல்லாவிடத்திலும் இருக்கின்றான். அந்த குழந்தை சொன்னானாம் இந்த பறக்க அந்த சத்தியத்தை. பெரியவாள்லாம் இதுக்கு வியாக்கியானம் பண்ணும்போது என்ன சொல்றான்னா, இந்த சின்ன குழந்தை பெருமாள் எல்லா இடத்திலையும் வியாபிச்சிருக்காருன்னு சொன்ன உடனே தான் பெருமாளுக்கே தெரிஞ்சுதான் தான் எல்லா இடத்துலயும் இருக்கும். எப்படி இருக்கு பாருங்க, அவர் எல்லா இடத்துலயும் இருக்கார், ஆனா அது யாரும் சொல்ற வைக்க, இந்த ஹனுமானுக்கு அவருடைய சக்தி தெரியாதுங்கிற மாதிரி பெருமாளுக்கே தெரியலையா தான் எல்லா இடத்துலயும் இருக்கும்னு. இந்த குழந்தை சொன்ன உடனேதான் லட்சுமியை பார்த்து, இப்பதான் எனக்கே தெரியுது நான் எல்லா இடத்துலயும் இருக்கேன். ஏன்னா உங்களுக்கு தெரியலையா, நீங்க தான் எல்லா இடத்துலயும் இருக்கல. ஓஹோ, இந்த குழந்தை சொல்லி தாண்டி எனக்கு தெரியுது, திரைலோக்கியமே ததகிலம் நரசிம்ம கர்ப்பம், நான் எல்லா இடத்துலயும் இருக்கேன்.
இப்ப பெருமாளுக்கு ஒரே பயமா, இதுக்கு ஒரு வாட்டி செக் பண்ணிக்கிறேன். ஏன்னா அந்த குழந்தை இந்த அசைடு ஏதாவது தூணை தட்டி நம்ம வரலன்னா அந்த குழந்தைய போட்டு இது பாதா படுத்தும். அதனால எல்லா இடத்துலயும் செக் பண்றாரு. இது எந்த பக்கம் தட்டணும் தெரியாது, ஒரே சினிக்கு, எந்த பக்கம் தட்டோன்னே தெரியாது. இந்த தூணை தட்டேன்னு சொல்லிட்டு இன்னொன்று தட்டும் வேணும்ட்டே. எல்லா இடத்துலயும் வியாபிச்சுட்டார் பெருமாள். இப்ப எல்லா இடத்துலயும் டைட்டா இருக்கார் பெருமாள். அந்த ஒரு சிம்மாசனத்துக்குள்ள போயிட்டார், ஃபுட் ஸ்டூலுக்குள்ள போயிட்டார், தரையில போயிட்டார். இப்ப தேவர்கள் பிரம்மாக்கு ஒரே இது என்னன்னா, இப்ப பெருமாள் சாதாரணமா அவராகவே கிழிச்சாலும் ப்ராப்ளம் இல்ல. பெருமாளுக்கு ரூல்ஸ் வில் நாட் பைண்ட் ஹிம். இப்ப பிரம்மா வரம் கொடுத்துட்டாருங்கிறதுக்காக பெருமாளுக்கு லோகோ அகுருஹு பரோமா, பரமாத்மாவுக்கு என்ன, அவர் இப்ப ரூல்ஸ் கிழிச்சா ஹூ வில் ஃபைல் அ கேஸ் அகேன்ஸ்ட் ஹிம்? கிடையாது. அவர் என்ன வேணாலும் பண்ணலாம். ஆனா பெருமாளுக்கு என்னன்னா, நம்மளை நம்பி வேதத்தை நம்பி சொல்லக்கூடிய ஒரு அடியவர் பிரம்மா வரம் கொடுத்திருக்காருன்னா அந்த வரத்தை நம்ம மதிக்கணும். இல்லாட்டா நாளைக்கு பிரம்மாவோட வரத்துக்கு வேல்யூவே இல்லாம போயிடும் இல்லையா? போறவா வரவாள்லாம் சொல்லுவா, ஹே இன்கே பாஸ் மத் ஜாயே குச் பி நஹீ ஹோகா. இவ சொல்றது ஒண்ணுமே நடக்காது. அப்ப பிரம்மாவினுடைய வார்த்தையை காப்பாற்றணும், சிறு குழந்தை பிரகலாதன் சொன்ன வார்த்தையை காப்பாற்ற வேண்டும். எவ்வளவு கன்ஸ்டன்ட்ஸ். மகாலட்சுமி யோசிக்கிறா, நீங்க எப்படி வரப்போறீள், வெயிட் அண்ட் சீ. அங்க ஆச்சாரியெல்லாம் சொன்னா, அது ஒரு சிஷ்யன் பெருமாளை பார்த்து கேள்வி கேட்டார். பெருமாள் தூணில் இருக்க செய்தே என்ன செய்து கொண்டிருந்தார் இல்லையா? நீங்க உபன்யாசத்துக்கு போனேளே என்ன பண்ணீள் கேட்கல அப்படின்னு சொல்லிவிட்டா எப்படி இருக்கும்? நீங்க உபன்யாசத்துக்கு போனேளே என்ன பண்ணேன்னு கேட்டா கேட்கல உபன்யாசம் அப்படின்னு விட்டா எப்படி? பெருமாள் அந்த தூணுக்குள்ள இருந்து என்ன பண்ணிட்டு இருந்தார்? உடனே ஆச்சாரியன் சொன்னார், நகத்துக்கு உரம் போட்டு கொண்டிருந்தார். he was sharpening. இப்பெல்லாம் ஆயுதங்கள்லாம் கிடைக்கிறது, ஏதாயத்தம் ஜெகச்சக்கரம், அது நகத்தை வெட்டலாம். அதுலயே உள்ளுக்குள்ள 2 கத்தி இருக்கும், கோடாலி மாதிரி இருக்கும். அது இப்படி எடுத்தேன்னா இப்படி 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 சீவினேன்னா அந்த இது, அதுக்கெல்லாம் தனித்தனி சிகிச்சைகள்லாம் இருக்கு. இப்போ கை நகம் கால் நகத்துக்கு தனி, அதெல்லாம் பண்ணி அதெல்லாம் அது போட்டு பெருமாள். இப்ப அதுல ஒருத்தர் கேட்டார், சுவாமி பாலிஷ் போட்டுண்டாரா? ஆயிடும் இப்போ பாலிஷ். அதில் என்ன கலர் இவர் வேணும்னு நினைக்கிறாரோ ஆயிடும். அது வெறும்னு இதெல்லாம் போட்டு காலி பண்ணி வச்சிருக்கார், எல்லாம் நீட்டா பண்ணி வச்சிருக்கார். இப்ப இந்த எங்க கூப்பிடுவானே தெரியல. ஷாணிலுமுளன் சதகூறு இட்ட கோணிலுமுளன் மாமேரு குன்றிலுமுளன் நீ சொல்லும் சொல்லிலுமுளன். அப்பா நீ ஹாரி எங்க இருக்கான்னு கேட்கறியே. அந்த ஹ ல இருக்கார், ரி ல இருக்கார், அக்ஷரமா பெருமாள் வியாபிச்சிருக்கார். வியாபிச்சிருக்காராடா? ஆமாம் அப்பா. இந்த தூணில் இருக்கின்றானா அப்பா? இவ்வளவு நாழியா சர்வத்ர அஸ்தி சதா அஸ்தின்னு சொன்னேனே, புரியவில்லையோ என்று கேட்ட பொழுது இந்த தூணில் இருக்கின்றாரா என்று கதையை எடுத்தானாம் கனகன். ஓடி சென்றானாம். ஸ்தம்பே கட்டயதோ ஹிரண்ய கஷிபோ கர்ணௌ சமாசூர்ணயன் ஆகூர்ண ஜகதண்ட குண்ட குஹரோ கோரஸ்தவா பூத்ரவஹ शुत्वायं किल दैत्यराज हृदये पूर्वकदाप्यश्रुतं कंपक्कश्चन संपपात दैतोस्म अंबोज भूविष्टरात् अरे क्वासौ सकल जगदात्मा हरिरिति प्रभिन्ति स्मे स्तंभं चलित करवालो दितिसुतः अतः पश्चात् विष्णोर्नहि वदितुमीशोऽस्मि सहसा कृपात्मन् विश्वात्मन् पवन पुरवासिन् मृडयमां भूखण्डं वारनाण्डं परवरविरटं डम्ब डम्पोरुडम्पं डिम 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 डिडिम्बम दहमपि दहमै झम्प झम्पैश्च झम्पैः तुल्यास् 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 धुम 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 कैकुङ्कुमाङ्कैः एतत्ते पूर्णयुक्तम् अहर कर हरः पातु मां नारसिंहः शङ्खं चक्रं च चापं परशुम शमिशुं शूलपाशाङ्कुशास्त्रं वज्रं खेटं कलमुसलगदा कन्तमत्युग्रदंष्ट्रं ज्वाला केशं त्रिनेत्रं हरमुसलगतं हारकेयूरभूषं वंदे प्रत्येक रूपं परपद निवसः पातु मां नारसिंहः नासाग्रं पीनगंडं परबलमथनं बद्धकेयूरहारं रौद्रं दंष्ट्राकराळं अमित गुणगणं कोटिसूर्याग्निनेत्रं गांभीर्यं पिंगलाक्षं भ्रुकुटित विमुखं षोडशादर्धबाहुं वंदे भीमाट्टहासं त्रिभुवन विजयः पातु मां नारसिंहः झम 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 जकारम जश जश जशितम जानुदेशम जम जकारम हुम 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 हकारम हरितकहसा यम दिशे वम वकारम वम 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 वकारम वदन ललिततम वामपक्षम सुपक्षम லம் 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 லகாரம் லகுவன விஜய பாத்து மாம் நாரசிம்ஹா என்று ஒரு சிம்மம் 16 கைகளோடு
அட்டகாசம் பொருந்திய குரலோடு ஆகண்டமாதி புருஷம் கண்டீரவம் உபரிகுண்டிதாரா திம்னர் தேசிகன். கழுத்துக்கு மேல சிம்மமுகமாம், கழுத்துக்கு கீழே ஆதி புருஷ சரீரமாம், அப்பேற்பட்ட நிருசிம்மன் ஆயுதங்களோடு அந்த முகத்வாரத்தில் வரக்கூடிய அந்த நாக்கானது போரில் ஒரு வாழ்வீரன் எப்படி வாளை சுழற்றுவானோ அதுபோல் சுழன்றதாம். நகங்கள் 10 வஜ்ராயுதம் போல் இருந்ததாம். காது 2 நாசிகா, காது 2 மேல் நோக்கி இருந்ததாம். மூக்குக்குள்ள போகக்கூடிய காற்று ஒரு வெயில் காலத்தில் கிரீஷ்ம காலத்தில் ஒரு குகைக்குள்ளே சென்று வரக்கூடிய காற்று போல் இருந்ததாம். கண்கள் 2 1000 சூரியன்கள் சேர்ந்து உருக்கி வைத்தார் போல் ஜாஜ்வல்யமாம். உடம்பில் இருக்கக்கூடிய ரோமகூபங்கள்லாம் மேல் நோங்கி நிக்கிறதாம். பெருமாள் அப்போது ஒரு குதி குதித்தாராம்னர். விஜயேந்திர தீர்த்தர் தன்னுடைய அஷ்டகத்தில் தோன்றி அந்த ஹிரண்யகசிபுவோடு யுத்தம் செய்து தன்னுடைய நகத்தை அவன் உடம்பில் செலுத்தி அவனை தர 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 தரவென்று இழுத்து அந்தியம் போதில் அறிவுருவாகி பிரதோஷ சமயம் பெருமாள் அந்த ஹிரண்யகசிபுவை தன் மடியில் வைத்தாராம். அது பூமியும் இல்லை ஆகாசமும் இல்லை. வாசற்படியில் அமர்ந்தாராம். உள்ளிலும் இல்லை புறத்திலும் இல்லை. நரன் கலந்த சிம்மமாய் நாரசிம்மமாய் வந்தாராம். நரனும் அல்ல மிருகமும் அல்ல என்கின்ற அவதாரம். பகலும் அல்ல இரவும் அல்ல என்று பிரதோஷ வேளை. உயிர் இருக்குன்னு சொல்லலாம், வெட்டும் போது வளர்கின்றபடியால். உயிர் இல்லைன்னு சொல்லலாம், வெட்டும் போது வலிக்காதபடியால் என்று நகத்தை கொண்டு பாந்த்வஸ்மான் புருபூதி வைரி. மத்வாச்சாரியர் நகஸ்துதினே பாடினார். நகத்து மேல ஒரு ஸ்துதி பாடியிருக்கார். அந்த நகத்தை வைத்து கிழித்தாராம். கிழிச்சு என்ன பண்ணார், அப்படியே விட்டுருக்கலாமே சார்னா உடனே ஆச்சாரியன் எடுத்தார். உள்ள தேடினாராம். இந்த வயிற்று பெற்றெடுத்த ஒரு முத்துதானே பிரஹ்லாதின் இன்னொரு முத்து எங்கேனும் ஒளிந்து கொண்டிருக்கிறதோன்னு தேடினாராம் பெருமாள். இந்த குழந்தையை கிழிக்கும் போது இந்த ரௌத்ரத்தை ஒருவர் கண்டதில்லைன்னா பெருமாள்னாலே ரொம்ப சிரிச்சுட்டு இருப்பார், புல்லாங்குழல் வாசிப்பார், ராசக்கிரீடை பண்ணுவார், வெண்ணையை திருடுவார், இப்படிதான் பார்த்திருக்காளே ஒழே இந்த உக்ரம் நாராயணன் கிட்ட பார்த்தது கிடையாது. ஏன் உக்ரம் வந்ததுன்னார், சத்தியம் விதாதும் நிஜபிருத்திய பாஷிதம். தன்னுடைய அடியவர் பால் யாராவது ஒரு வார்த்தை சொன்னால் அந்த கோபம் பொங்காதோ. அந்த பிரஹ்லா அந்த ஹிரண்யகசிபுவை கிழித்தெடுக்கும் போது தேவர்கள் அங்கே தோன்றி பிரஹ்லாதனை பார்த்து சொல்றா, இந்த குழந்தைக்கு அனுகிரகம் பண்ண வேண்டும், பிரஹ்லாதா நீ போய் பெருமாள் சாந்தம் அடைய வேண்டும் என்று பிரார்த்தி. உடனே போறார் பிரஹ்லாதன். அப்போ பெருமாளுக்கு ஒரு பக்கம் கிழிச்சுட்டு இருக்கார். ஞாபகம் வச்சுக்கோங்க, இன்னொரு கிரைம் சீன் ஸ்டில் தேர். அப்படியே கிழிச்சுட்டு இருக்கார். அதே கண்ணிலேந்து வாத்சல்யமும் சுரக்கிறார். தேசிகன் எடுத்தார். சட்டாபட்டல பீஷணே சரபச அட்டஹாசோத்பட்டே ஸ்புரத் கிருதி பரிஸ்புடத் ப்ருகுட்டிகேபி வக்த்ரே கிருதே கிருபா கபட கேசரிந்தனுஜடிம்ப தத்தஸ்தனா சரோஜ சதிருஷாதிருஷா வியதிபிஷஜ்யதே வியஜ்யதே. ஒரு பக்கம் கிழிக்கிறார், இன்னொரு கண்ணில் அப்படியே அந்த குழந்தை மேல வாத்சல்யம். இதெல்லாம் வருமோ? இப்ப நம்ம ஹியூமன் நேச்சரை வச்சுப்போமே. இப்ப நம்ம கோவமா இருக்கோம்னு வச்சுக்கோ, யாரோ இதை பாரு, நான் இப்ப ரொம்ப ஐ எம் வெரி அஜிடேட்டட், டோன்ட் கம் நியர் மீ அப்படின்னா கோபம் வரும்போது யாரும் நம்ம கிட்ட வந்துடக்கூடாது. சாந்தமா இருக்கும்னு வச்சுக்கோ, நான் நன்னா இருக்கேன், ஏன் என் மூட வந்து இப்ப கெடுக்கிறேன், ஐ டோன்ட் வாண்ட் டு கெட் ஆங்கிரி நவ் அப்படின்னா சாந்தமா இருக்கும்போது கோபம் இருக்காது. கோபமா இருக்கும்போது சாந்தம் வராது. பெருமாள் உக்ரத்தையும் காமிக்கிறார், வாத்சல்யத்தையும் காமிக்கிறார். சேராத ரெண்டு சேர்க்கிறார் இல்லையா, அகடித கடனா சாமர்த்தியம் அப்படின்னு பேரு இதுக்கு சாஸ்திரத்துல. ரெண்டாவது சேராத ரெண்டு, ஒரே சமயத்தை சேராது, ரெண்டுத்தையும் சேர்த்துட்டார். அகடித கடனா சாமர்த்தியம். நரத்வம் மிருகத்துவம் ரெண்டுத்தையும் ஒன்னா சேர்த்தார். அகடித கடனா சாமர்த்தியம். ரௌத்ரத்தையும் கோபத்தையும் வாத்சல்யத்தையும் ஒன்று சேர்த்தார். அகடித கடனா சாமர்த்தியம். கிழிக்கிறார். பிரஹ்லாதன் வந்தது. அந்த சிங்கம் உள்ளேந்து அந்த யோக திசையில கேட்கறது, உனக்கு என்ன வேணும், என்னடா வேணும் ராஜா? அப்போ அந்த குழந்தை சொல்லித்து, எங்க அப்பா என்கிட்ட ரொம்ப அபச்சாரப்பட்டுட்டார். பாகவதாபச்சாரம் தானே. பெரியோர்கள் சொன்னதை நான் சொல்றேன். பெருமாள் மேல கூட அபச்சாரப்பட்டோம். ராமர் ஏதோ 2 பேர் திட்டுறா, கிருஷ்ணர் ஏதோ 2 பேர் திட்டுறா,
அது கூட பெருமாள் பொறுத்துப்பார். அவர் அப்பா அம்மா மாதிரி அன்னையாய் அத்தனாய் என்னை ஆண்டிடும் தன்மை, அதெல்லாம் விடுறா, என் குழந்தை ஏதோ என்ன சொல்லிட்டு போறது. ஆனா எதை பொறுத்து கொள்ள மாட்டார்னு புராணம் சொல்றது, அடியவர்கள் பால் ஏதாவது சொல்லிவிட்டா அவர் பொறுத்துக்க மாட்டார். தன் மேல ஏதாவது சொன்னா ஓகேப்பா, இதெல்லாம் என்னப்பா. மாமனார் தான் அப்படி ராமரை பத்தி சொல்லுவார், மாட்டு பொண்ணு கோவிலுக்கு வராளேப்பா விட்டுரும், அதெல்லாம் ஒன்றும் தப்பு இல்லை அப்படின்னு அதெல்லாம் பொறுத்துப்பார். பெருமாள் அதெல்லாம் ஒன்றும் தப்பாவே எடுத்துக்க மாட்டார். ஆனால் அடியவர்கள், இப்போ ஏதோ கோவிலில் வேலை பார்க்கக்கூடிய ஒரு அடியவர் இருக்கார், பாசுரங்கள் சொல்லக்கூடிய ஒருத்தர் இருக்கார், ஏதோ தன்னால முடிஞ்ச நாம சங்கீர்த்தனம் பண்ற ஒருத்தர் இருக்கார், அவரை பார்த்து கிண்டல் அடிப்பது, கேலி செய்வது, ஏசி பேசுவது, அதை பெருமாள் பொறுத்துக்க மாட்டார். நரசிம்மாவதாரம் எடுத்துருவார். அப்போ நரசிம்மாவதாரம் என்பது அடியவர் பால் ஏற்பட்ட அபச்சாரத்துக்காக. அப்ப அந்த குழந்தை கேட்டது, எங்க அப்பா என்ன இருந்தாலும் ஐ எம் நாட் ஜஸ்ட் பிரஹ்லாத், ஐ எம் எச் பிரஹ்லாத். ஹிரண்யகசிபு தான் என் அப்பா. எங்க அப்பா பண்ண தப்ப மன்னிச்சுடு பகவானே, ஏதோ இதெல்லாம் நான் ஒன்றும் தப்பாவே எடுத்துக்கல, நீ ஏப்பா இவ்வளோ அஜிடேட் ஆகி இப்படிலாம் நரசிம்மாவதாரம் எடுத்து எங்களையும் பயமுடுத்தி விட்டுருப்பா, எங்க அப்பா பண்ண தப்ப மன்னிச்சுடும், ப்ளீஸ் ஃபர்கிவ் மை ஃபாதர். அப்பாக்காக கேட்கறது அந்த குழந்தை. அப்போ பெருமாள் சொன்னாரா, ஏண்டா உனக்கு நீ ஒண்ணுமே கேட்டுக்க மாட்டே, சரி ஐ ஃபர்கிவன் யுவர் ஃபாதர், டோன்ட் வரி அப்படின்ட்டார். சரி உனக்கு வேணுங்கிற மாதிரி ரெண்டாவது வரம் கீழ். அப்போ அந்த குழந்தை சொல்லித்தான், இதை பாரு, பகவான்கிறது பிரத்யக்ஷமா வந்தாதான் பகவான்கிறது இல்லை இல்லையா. இதை இந்த சரித்திரத்தை யாராவது கேட்டுவிட்டு நாளைக்கு தூணை போய் உடைச்சா, உங்க ஆத்துல போய் பில்லரை போட்டு உடைச்சா பொத்துன்னு விழும். பார்த்தியா, அன்றைய காலகட்டத்தில் நரசிம்ம தோன்றினாராம், இப்போது தோன்றவில்லை, புரிகிறதா உங்களுக்கு? இதுதான் அவர்கள் புராணங்கள் என்று சொல்லுகின்றார். நம்மளே போட்டு குழப்பி, நம்ம குழந்தை இல்லாம குழம்பி போயிடும், எல்லாம் ஓக்கா இருக்கே. I do feel that there is a point in what he says. Then why does his mother go to temple? If they believe they have a point, why the mother goes to the temple? அவர்களுக்கே அவ சித்தாந்தம் பிடிக்கலன்னு தானே அர்த்தம். அப்படி இருக்கும்போது பகவான் இப்ப என்ன செய்வது இதை பகவானை வச்சுண்டுன்னு கேட்டா, இந்த குழந்தை சொல்லித்தான், பகவானே நீ தோன்றினாய், எனக்கு எவ்வளவு அகோபாகியம், ஏதோ ரிஷிகள்லாம் சனகாதிகர் தவ யோகம் செய்து வருந்தி சாதித்ததை புனிதமாவே எளிதில் பெற. சனகாதி யோகிகள் அஷ்டாங்க யோகம் பண்றா, அந்த யோகம் இந்த யோகம், அவளால கூட உன் திருவடியை பார்க்க முடியலையே. அப்பேற்பட்ட சர்வலோகேஸ்வரன் கேசாதி பாதமா தத்தே பிரத்யக்ர தாராதர லலித கலா யாவலி கேலிகாரம் லாவண்யஸ்யைகசாரம் சுக்ருதி ஜன திருஷாம் பூர்ண புண்ணியாவதாரம் லக்ஷ்மி நிஷங்கலீலா நிலையனம் அமிர்தஸ்யந்த சந்தோஹமந்தஹ சிஞ்சது சஞ்சிந்தகானாம் வபுஹு அனுகலையே மாருதாகாரநாதான்னு கேசாதிபாதமாய் பகவானே நீ தோன்றினாய். நீ தோன்றியதே எனக்கு ஒரு பெரிய வரம். இட் வாஸ் அன்எக்ஸ்பெக்டட். நீயே வருவேன்னு எனக்கு தெரியாது. வந்ததும் போராமல் உன் திருமேனி வடிவழகை காண்பித்தாய். அழகுல யாரு? ராமர். நீங்க வடுவூர் ராமரை சேவிச்சிருக்கோ? ரொம்ப அழகா இருப்பார் பெருமாள். கிருஷ்ணர், மன்னார்குடி கிருஷ்ணரை சேவிச்சிருக்கோ? ரொம்ப அழகா இருப்பார். ஆனா வடுவூர் ராமரும் மன்னார்குடி கிருஷ்ணரும் தோத்து போவாளா நரசிம்மருக்கு முன்னாடி. ஏன்னா வடுவூர் ராமர் அழகு, ஞாபகம், வடுவூர் ராமர் அழகு, மன்னார்குடி கிருஷ்ணர் அழகு, ராஜகோபாலன் அழகு, நரசிம்மர் அழகு இல்லை. அழகுனா நரசிம்மர். புரிஞ்சுடுத்து உங்களுக்கு? அழகியான் தானே அறிவுருவம் தானே ஆழ்வார். அழகுன்னு ஒண்ணு இருந்தா அது நரசிம்மர் தான். நரசிம்மர் அழகு இல்லைன்னு விட்டார். அழகுனா அது நரசிம்மர் தான். கிருஷ்ணர் ராமர்லாம் பை ப்ராடக்ட்ஸ். ஒரு ரியாக்ஷன் பண்ணும்போது நம்ம வேண்டாததெல்லாம் பின்னாடி வரும் பாருங்க, அந்த மாதிரி ராமரும் கிருஷ்ணரும். அழகுனா அது நரசிம்மர் தான். என்ன சிம்மமுகம் கண்டீரவாதி புருஷம் ஆகண்டமாதி புருஷம் கண்டீரவம் உபரி குண்டிதாராத்தியம். எப்படி இருந்திருப்பார் பெருமாள் பார்க்கறதுக்கு, அழகு. அப்ப பிரகலாதன் சொன்னான், நீ வந்திருக்கிறது பெரிய விஷயம், கேசாதி பாதமா இவ்வளவு வடிவழகை என் ஒருவனுக்கு காண்பிக்கின்றாயே, இது அதை விட பெரிய விஷயம். அதையும் மீறி நீ சோதிவாய் திறந்து பிரஹ்லாதா உனக்கு என்ன வேணும்னு கேட்ட பொழுது நல்ல பக்தனா இருந்தா நான் என்ன சொல்லியிருக்கணும்? உன்னை பார்த்ததே போறோம், எனக்கு ஒண்ணு வேண்டாம்னு சொல்லியிருக்கணும். வெக்கத்தை விட்டு எங்க அப்பாவை மன்னிச்சுடுன்னு ஒரு வரம் கேட்டேனே, அதையும் மீறி நீ ததாஸ்துன்னு சொல்லி ரெண்டாவது வரம் கேட்கறியே. இப்ப எனக்கு ஒரு வரம் கொடு, இனிமேல் என் கண் முன்னே நீ தோன்றினாயின் எனக்கு ஒண்ணுமே வேண்டாம்.
அப்படின்னு சொல்லக்கூடிய மனப்பக்குவத்தை ஒரு வரமா கொடு. எப்படி எல்லாம் கேட்டுக்கு பாருங்க. 5 வயசு குழந்தை, நம்ம மாத்து குழந்தை அப்பதான் யூடியூப் பார்க்கறது, பாஸ்தா கேட்கறது, வீல்ஸ் ஆன் த பஸ் கோ ரவுண்ட் அண்ட் ரவுண்ட், யதாயத்தம் ஜெகத் சக்கரம் காலச்சக்கரம் சாஸ்வதம் ஷோடசாயுத ஸ்தோத்திரத்தை சொல்லிட்டு இருக்கு. அதுக்கு மேகி பண்ணலாமா? நான் தப்பா சொல்லல.